2012-16 ஆண்டு வரையிலான அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழக மின்சார வாரியத்தில் 6000 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு ஏற்பட்டிருப்பதாகவும் இது தொடர்பாக கூடுதல் ஆதாரங்களை லஞ்ச ஒழிப்பு துறையினரிடம் வழங்கியிருப்பதாகவும் அறப்போர் இயக்க நிர்வாகி ஜெயராம் வெங்கடேஷ் கூறியுள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். சார், உங்களுடைய குற்றச்சாட்டு எந்தவாக இருக்கிறது? ஏன்னா ஒரு நிறுவனத்திலிருந்து நிலக்கரி வாங்குறது என்பது ஓப்பனா பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து பிட்டிங் போட்டு தான் வாங்குறாங்க. நீங்க இந்த குற்றச்சாட்டுக்கு உங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? இந்த குற்றச்சாட்டை பொறுத்தவரை பல ஆதாரங்களுடன் நம்ம ஏற்கனவே 2018 புகார் கொடுக்கப்பட்டு தற்பொழுது ஒரு பூர்வாங்க விசாரணை லஞ்ச ஒழிப்புத்துறை செஞ்சுட்டு வராங்க. அதுல என்ன அப்படின்னா, நம்பர் 1, ஒரு ஷிப் அதானி நிலக்கரி இறக்குமதிக்கு இந்தோனேஷியாவிலேருந்து கிளம்புது. அது அந்த ஷிப் நேரடியாக சென்னைக்கு வருது. பிடி ஜான்லின் அப்படிங்கிற கம்பெனிக்கிட்டே இருந்து தான் அங்கிருந்து வாங்கியிருக்கிறாங்க. அந்த இன்வாய்ஸ்லேயே ரொம்ப தெளிவாக அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜினில் பிடி ஜான்லின்லேருந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு வருது, அதானி மூலமாக வருகிறது என்று இருக்கிறது. அதே பில் ஆஃப் லேடிங் நம்பரில் இருக்கக்கூடியதுக்கு இன்வாய்ஸ் ஆனால் எப்படி போயிருக்கு அப்படின்னு சொன்னால், அந்த பிடி ஜான்லின்லேருந்து பிரிட்டிஷ் வர்ஜின் ஐலாண்டுக்கு போய் பிரிட்டிஷ் வர்ஜின் ஐலாண்ட்லேருந்து அங்கே சுப்ரீம் யூனியன் இன்வெஸ்டர்ஸ்ன்ற கம்பெனி அதானிக்கு வெறும் $33 $33.75 ஒரு மெட்ரிக் டன் 3500 கிலோ கேலரி என்று கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதே நிலக்கரி அதே ஷிப்மெண்ட்டை அந்த எம்வி கேலியோப்பல் அந்த ஷிப் பேர், அதே ஷிப்மெண்ட்டை அடுத்த இன்வாய்ஸ் அதானி மின்சார வாரியத்திற்கு எழுப்பும் பொழுது அந்த இன்வாய்ஸில் இது 6000 கிலோ கேலரி $91.91 அப்படின்னு சொல்லி $91 அவர் எழுப்பியிருக்கிறார். மின்சார வாரியம் தான் சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணணும். ஆனால் கண்டிஷனே இவங்க எப்படி வச்சுட்டாங்கன்னா, அதானி அப்பாயிண்ட் பண்ணுற தேர்ட் பார்ட்டி தான் சாம்பிள் எடுப்பாங்க டெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதானி கொடுக்கக்கூடிய சாம்பிளை தான் மின்சார வாரியமே டெஸ்ட் பண்ணும். அப்போ அந்த சாம்பிள் எடுக்கிற முறையே தவறாக இருக்கிறது. தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன் சார். மின்சார வாரியத்தில் இது மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டா, யாருக்கு பர்ச்சேஸ் இருக்கா, சேர்மனுக்கு தெரியுமா, அமைச்சருக்கு தெரியுமான்னு நினைக்கிறீங்க? இதில் நேரடியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதானி போன்ற நிறுவனங்களும் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய டெண்டருக்கான கமிட்டி இதை நிலக்கரி சம்பந்தம்ங்கிறதுனால கோல் டிபார்ட்மெண்ட்டோடைய அதிகாரிகள் தான் இதில் நேரடியான இன்வால்மெண்ட். ஆனால் அதற்கு மேலே இருக்கக்கூடிய நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் போர்டு லெவல் டெண்டர் கமிட்டின்னு ஒன்று இருக்கிறது. அதற்கு மேலாக அப்பொழுது சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டராக ஞானதேசிகன் ஐஏஎஸ் இருந்தார். அதற்கு மேலே அமைச்சர் இருந்தார், நத்தம் விஸ்வநாதன் இருந்தார். இது போன்று வரிசையாக இருந்திருக்கிறாங்க. ஸோ இவர்கள் அனைவரின் மீதும் விசாரணை பாய வேண்டும். முன்னாடி போட்ட ஒப்பந்தம் சார், இப்பயும் அதே ரேட்டு தான், அதே ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கா, அதே தரக்குறைவான நிலக்கரி தான் வாங்கிட்டு இருக்காங்க. 2012 முதல் 16 வரை நடந்த ஊழல் இது தெள்ள தெளிவாக நம்ம வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுது வரை கப்பலில் எப்பொழுதெல்லாம் இறக்குமதி செய்யப்படுகிறதோ ஒவ்வொரு வாட்டியும் அவங்க குறைவான தர நிலக்கரியை தான் அதிகமான தர நிலக்கரி என்று விற்று கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கிறது தான் இங்கு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க பல இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று. அந்த மின்சார வாரிய ஊழல்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுங்க, எஃப்ஐஆர் போட்டு அவங்க கிட்டேருந்து பணத்தை மீட்டெடுங்க. சாதாரண மனிதர்கள் தலையில் இந்த கரண்ட் பில்லை வைக்காதீங்க அப்படிங்கிறத கேட்டு தான் வள்ளுவர் கோட்டத்தில் வருகிற ஜனவரி 5 நம்ம ஒரு ஆர்ப்பாட்டமும் வைத்திருக்கிறோம்.